நவராத்திரியோட 4ஆம் நாள் பிரசாதமாக அவல் லட்டு கொடுத்துடலாம். செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். முந்திரி திராட்சையை ஃபஸ்ட்டு இதில் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 2 ஏலக்காவையும் இந்த நெய்யில் பொரிய விட்டதுக்கு பிறகு லேஸ் அவல் வெள்ளை கலரில் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. கெட்டி அவல் எடுக்க வேணாம். இதையும் நல்லா வறுத்துட்டு இப்படி உடச்சிங்கன்னா நல்லா உடையணும். அடுத்ததாக 1 கப்பு அவலுக்கு 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவலை இந்த மாதிரி பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அவல் ஏலக்காய் இது 2த்தையும் நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு முந்திரி திராட்சையோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 கப்பு அவலுக்கு 1 கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம். அதை தேங்காய் துருவலோடு சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிட்டு அவளோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அவல் லட்டு ரெடி ஆகிடும். இதை பிடிக்க வரலைன்னா முந்திரி திராட்சையை தவிர மிச்சம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் போட்டு பிடிச்சிங்கன்னா ஈஸியாக பிடிக்க வரும். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிரசாதம் பத்தலைன்னா திடீர்னு வர்றவங்களுக்கு கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.